புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டுறது எப்போ எந்த ஒரு சிச்சுவேஷனில் வாடகை கொடுத்து அழுத்து போச்சு, நமக்கு சொந்த இடம் இருக்குது, சரி போய் அதுலையாவது வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு வருவோம். வரையில் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இந்த அளவில் கட்டலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்தால் பக்கத்து வீட்டை பார்க்கணும், இந்த வீட்டுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி தான் வேணும் அப்படின்றவாங்க. நம்ம போட்ட பிளான் சடனாக அந்த செகண்டில் மாற்றக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு, இல்லை நாங்கள் அப்படி தான் ஒரு 29க்கு 33 பிளான் பண்ணி வந்தோம். அதுவே என்ன பண்ணிடுச்சா, அடுத்த வீட்டை பார்த்ததுனால ஐயோ இந்த அளவு வைக்க முடியாதுன்னு சொல்லவும் நாங்கள் சடனாக அந்த அளவு குறைச்சாச்சு 22 அப்படின்ற மாதிரி. வீடு கட்டின பின்னாடி தான் ஓஹோ நம்ம அந்தளவே போட்டிருக்கலாமா, ஏன்னா செலவு ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா அது அதிகபட்சம் ஒரு 2 சதுரம் எக்ஸஸாக வந்திருக்கும். நாங்கள் இப்போ போட்டிருக்க அளவுக்கும் அதுக்கும் அதை போட்டிருந்தா ஒரு ஃப்ரீ பிளான்டு ஹவுஸாக இருந்திருக்கும். எங்கள் பாப்பா கூட அதை தான் சொன்னாங்க ஃபஸ்ட் டைம். நாங்கள் ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வீட்டில் மட்டும் சடனாக ஆகா அதை அவங்க அதை சொல்லிட்டாங்க அதை பத்தாது அப்படின்னு இதில் வந்து பொறுமை. ஏன்னா நம்ம இப்போ வீடு கட்டி முடிச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு சிம்பிளாக போட்டோம்னாவே ஒரு 10 லட்ச ரூபா நம்மள்ட்ட இருந்து காலி ஆகிடும். திரும்ப அதை வந்து பாதி வட்டிக்கு வாங்கியிருப்போம், பாதி கையில் இருந்து பண்ணியிருப்போம். இதெல்லாம் கட்டி ஒரு சரி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வீடு கட்டின திருப்தியும் இருக்காது, கடனை கட்டின மாதிரியும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு லெவல் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு மெயின் சிட்டியில் இடம் வாங்கியாச்சு. மெயினில் வாங்கிட்டு அவங்க பிளான் என்னென்னா இங்கே வீட்டு கட்டிடலாம், சரி வீட்டு கட்டிட்டு வாடகைக்கு விட்டு அதில் ஏர்ன் பண்ணி கடனை கட்டிக்கலாம் அப்படின்ற பிளானில் பண்ணியிருந்தாங்க மெயின் சிட்டியில். ஆனால் இப்போல்லாம் அவங்களால அந்த இடத்துல நினச்சா கூட வாங்க முடியாது. வாங்கிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டிட்டு கீழே மட்டும் பத்தாது, கீழே அவங்க குடியிருந்துட்டு மேலே வாடகைக்கு விடலான்னு மேலேயும் ஒரு ஃப்ளோர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு சடனாக பார்த்தா அவங்களால அந்த கடனில் இருந்து மீண்டு வர முடியல. ஒரு 10 லட்ச ரூபா பிளான் அப்படிங்கிற பட்சத்தில் 20 லட்சம் ஆயிடுச்சுன்னா 20 லட்சம் 10 லட்ச ரூபா கடன். அந்த கடனுக்கான வட்டியே அவங்களால ஏர்ன் பண்ணி கட்ட முடியல. கடைசியில் அந்த வீட்டையும் விற்றாச்சு. விற்றுட்டு திரும்ப ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு சிம்பிளாக போய் வாடகைக்கு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டை விற்றுமே கடனை கட்ட முடியாத அளவுக்கு வட்டி பெருகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப போய் வாடகைக்கு இருந்துட்டு இப்போ அந்த மெயின் சிட்டிலே வந்து கொஞ்சம் வாடகைக்கு தான் பிடிச்சிருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணியிருக்க வேணாம். ஒரு சாக்லேட் விளம்பரத்தில் சொல்லுவாங்கள்ல, எதுவுமே பண்ணாமல் இருந்தாச்சு அப்படின்ற மாதிரி, எப்பா போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் வரும். அதுபோல் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வாடகைக்கு இருக்க மாதிரி இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30, 40, 50 லட்ச ரூபா சொத்து அந்த இடத்துல இருக்குது. சரி ஊர்க்கதைக்கு போயாச்சு, இப்போ வரேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் விஷயத்தை யோசனை பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியும், அதே கடன் வாங்கினா எவ்வளோ கட்ட முடியுன்றதை ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1ஆம் தேதி ஆச்சா நிம்மதியாக நம்ம வாழ்கிறதுக்கு தான் வீடு கட்டுறதே. அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸஸாக போய்கிட்டே இருக்கோம் பயங்கரமாக, வட்டி குட்டி போட்டு அதுக்கு ப்ரெஷர் ஆகி சிம்பிளாக இருந்தால் கூட போதும். ஒரு கடன் இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே எத்தனை வீடு வேணாலும் கட்டிக்கலாம்ல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குதுங்கிறப்பாங்க, ஆளுக்கால் வைக்காதீங்க. என்னடா ஏதோ சொல்ல வந்துட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் யோசனைக்கு வந்தது சொன்னேன். அடுத்து வந்து இன்னும் பெரிய முக்கியமான விஷயம்னா, வீட்டில் உள்ள பெரியவங்கள ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள். அவங்க வந்து மேக்ஸிமம் 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு கூட ஏற முடியாது. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வீடு வந்து டைல்ஸ் தான் போடுறோம். அப்போ ஒரு ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அவங்க ஏற்கனவே முடியாமல் இருப்பாங்க, அதையும் ஒரு சீட் இறக்கி அதில் படுக்க வச்சுருவோம். அது உண்மையிலே ஒரு நாகரிகமாக இருக்காது. அதனால் வீடு கட்டையிலேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம், இதோட ஏதாவது ஒரு ரூம் ரொம்ப அதிகம் உயரப்படி ஏறாத லெவலுக்கு ஃப்ரண்ட்டில் அது போர்ட்டிக்கோ பக்கத்தில் கூட அப்படி ரெடி பண்ணிக்கலாம், அதிகம் உயரம் இல்லாத அளவுக்கு. ஏன்னா அவங்கள நம்ம எப்போதும் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு ரூம் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப அவசியம். அதை ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு வயசானவங்க யூஸ் பண்ணிக்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள் வந்து அதிக அளவில் இருக்கும். அதை நம்மள்ட்ட சொல்லவும் முடியாது, ஷேர் பண்ணவும் முடியாது. அவ்வளோ கஷ்டம். நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா பார்த்துருக்கேன், எங்கள் மாமியார் பார்த்துருக்கேன். நாங்களுமே அதை பிளான் பண்ணாமல் போர்ட்டிக்கோ ஹைட்டாக போட்டாச்சு. இப்போ ஃபீலாக இருக்குது.
அவங்க வந்து இப்போ வேறு இடத்துல இருக்காங்க. பட் எங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க வெளில வர்றதுக்கோ உள்ளே போகிறதுக்கோ. அதனால ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள வந்து நம்ம வந்து யோசித்து டைல்ஸ் போடாமல் வெறும் சிமெண்ட் தரையா ஒரே ரூம் 6க்கு 10 கூட போதுமானதாக இருக்கலாம் அவங்களுக்கு. யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாச்டு பாத்ரூமோடு ரெடி பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு திருப்தியான இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க அந்த படியிலையோ டைல்ஸ்லேயோ வச்சு அவங்க நடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங் பத்தாது. அதை யோசிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து இந்த எலக்ட்ரீஷியனை வந்து பார்த்து பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத இடத்துலலாம் கனெக்ஷன் கொடுத்து ட்ரிப்பர் வச்சுருவாங்க. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா வெளியில் எத்தனை பல்பு கனெக்ஷன் இருக்கோ அத்தனைக்குமே பல்பு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ட்ரிப்பர் வேலை செய்கிறதுனால பெஸ்ட்டாக போச்சு. அதனால் வெளியில் கொடுக்குற கனெக்ஷனை எந்த அளவுக்கு மழை தண்ணி படாத அளவுக்கு நீட்டாக சேஃபாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல நாலேஜ்டு எலக்ட்ரிஷியனை போடுங்க. அதேபோல் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. தேவையில்லாமல் இந்த ஸ்பாட் லைட்டுன்ட்டு கடைகளில் வைக்கிறது வந்து வீட்டு ஃபுல்லாகவே வச்சு அதை ஒரு ஃபினிஷிங் மெத்தடில் செய்யாமல் ரொம்ப இது பண்ணிடுவாங்க. அதை நல்லா கவனிச்சு நல்ல எலக்ட்ரிஷியனாக போடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்க முடியாது போல். அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், கீழே போடுற டைல்ஸுமே அந்த ஜாயிண்ட் வந்து நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம காசு செலவு பண்ணிடுவோம், டைல்ஸ் ஒட்ட வர்றவங்க சரியாக தெரிய மாட்டேங்குது. அதாவது அந்த சவுண்ட் நம்ம காலை வச்சாவே ஒரு சவுண்டு கேட்குது. அது வந்து நல்லா அடித்து கீழே நல்லா மெத்தி போட்டால் தான் அந்த சவுண்டு வராதாமா. எங்களுக்கு ஒன்று எங்கள் ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு, ஐயோ இப்படி போடாதீங்க அப்படின்ட்டு அது ஏறி மிதிச்சாங்க. நாங்கள் கூட ஏன் அவங்க குறை சொல்கிறீங்கன்னு கேட்டோம். ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு 4-5 டைல்ஸ்கிட்ட காலை வச்சாவே இன்னொரு சவுண்டு வரும். அதுபோல் அந்த ஃபினிஷிங்கும் இங்கே கிளியராக பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்களா அவங்க. ஏன்னா இது வந்து லைஃப் லாங் நம்மலாம் அடிக்கடி மாற்ற முடியாது. பெயிண்ட்டாக இப்போ அடிச்சுட்டு அடுத்த மாற்ற. இதுபோல் இந்த செவர்கிட்ட ஜாயிண்டெல்லாம் கேப்பாக விட்டுருவாங்க. அதில் எறும்பு ஃபுல்லாக அப்படியே மண்ணை கொண்டு வந்து வெளில இழுத்து ஓவராக அதில் பூச்சியெல்லாம் தங்க ஆரம்பிச்சிருது. அதனால் டைல்ஸ் ஓட்டுறவங்கள ஏன்னா செலவு நம்ம பண்ணுற செலவு அதுக்கு ஒர்த்தபுளாக அது கான்ட்ராக்ட் ஒர்க்கு மாதிரி பார்க்காத அளவுக்கு நல்லா பார்த்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.